ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான செகண்ட் ரிவிஷன் ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்தது தான். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு தெரியும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் அப்படியே இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஃபுல் போர்ஷனுக்கான நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தேவை எக்ஸாம் நடத்துறதுக்கு. அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் செகண்ட் ரிவிஷன் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, கொஸ்டின் பேட்டர்னை எப்படி அனலைஸ் பண்ணி இந்த லாஸ்ட் 1 மந்த் ஸ்டடி பிளான் நம்ம ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் அப்டேட் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு பப்ளிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அதுலேயும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 சாப்டரில் இருக்கக்கூடிய 35 ஒன் வேர்டு போதுமா அப்படின்னம்னா பத்தாது. மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு ஒன் வேர்டில் தான் கேட்பாங்க. இந்த கானடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை எழுதுக. இது நமக்கு புக் பேக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, கானடை அப்படிங்கிறது கேள்வி. இந்த கானடை அப்படிங்கிறதுல எவ்வாறெல்லாம் பிரிக்கலாம், எத்தனை முறையில் பிரிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு கொடுத்துருக்க 3 ஆன்சர் என்ன அப்படின்னம்னா, புக்கில் கான் கூட்டல் அடை காட்டை சேர் அப்படிங்கிற பொருளும், கால் கூட்டல் நடை காலால் நடத்தல் அப்படிங்கிறத பொருளும், கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல் அப்படிங்கிற 3ம் புக் பேக்கில் இருக்கிறது. அப்போ கால் கூட்டல் உடை காலால் உடைத்தல் அப்படிங்கிறது பொருந்தாதது அப்படிங்கிறனால இதை தேர்ந்தெடுக்கிறீங்க. புரியுங்களா? இதுவும் புக் பேக்கில் இருக்கிறது தான். பட் உங்களுக்கு புக் இன்சைட் இதுக்கு புதுசாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். மொழித்திறன் பயிற்சி எல்லாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்களால் எழுத முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதிலேயேவும் கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடைக்காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி தான். காற்றின் பாடல் அப்படிங்கிறது நமக்கு அதற்கான ஆன்சராக இருக்கும். சித்திரை வைகாசி மாதங்கள் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பகையரசர்கள் போரிடுவது டேஸ் திணைன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன மாற்றம். பகையரசர்கள் போரிடுவது அப்படின்னாலே 2 பேரும் எதிர் நின்று போரிடுதல், இரு நாட்டு மன்னர்களும் எதிர் நின்று போரிடுதல் என்பது தும்பை திணை. இந்த வெற்றிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா எல்லாருமே வாகை அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குமோன்னு நினைப்பீங்க. வாகை அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. ஏன்னா வெற்றி பெற்ற மன்னன் வெற்றியை கொண்டாடுதல் அப்படிங்கிறது தான் வாகை திணை. இரு நாட்டு மன்னர்களும் எதிர் நின்று பகையரசர்கள் போரிடுவது அப்படிங்கிறது தும்பை. வாய்மைய மலை நீராகி புக் பேக். காளியர் கூவியர் கல்நுடையாட்டியர் மீன்விளை பரதவர் உப்பு பகருனர். இதில் நமக்கு பாசவர் வாசவர் பல்லின விளைஞர் அப்படிங்கிற வார்த்தையும் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறனால, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அப்படிங்கிறனால சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அதற்கான விடை. பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகைன்னு கேட்டிருக்காங்க. சீர் எதுகை அப்படின்னு சொல்லும்போது ஒரே சீரில் இருக்கக்கூடிய 2 இரண்டாம் சொற்கள், பாசவரில் சா வாசவரில் வா. அப்போ கீழே இருக்கிறதுல பாசவர் வாசவர் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். அடுத்ததான் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நெடுவினா தான். மொழித்திறன் பயிற்சி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மார்க்கில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குருவினா சிறுவினா படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க 10th தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இல்லை என்னுடைய பையன் ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்படின்னம்னா, கேள்வி பதிலில் இந்த 17வது நம்பர் கொஸ்டினும் 21ஆம் நம்பர் கொஸ்டினும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பல்லார் பகைகுழலின் பத்தடுத்தத்தை மைத்தே கோவையில் 2010ஆம் ஆண்டு விடைக்கேற்ற வினாமைத்தல். பேலன்ஸ் 2 தான் அவன் எழுதணும். இந்த 2 எழுதுறதுக்கு நான் கொடுத்துருக்க 13 2 மார்க்கில் அட்லீஸ்ட் 10 படிக்க வச்சிங்கனாலே 2 2 மார்க் ரொம்ப அழகாக எழுத வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 2 மார்க் மொழித்திறன் பயிற்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு அளவுக்கு மிஞ்சினால், சுவைக்காத இளநீர் விடுமுறை நாள். இந்த முத்தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக நமக்கு பப்ளிக் பேட்டர்ன் படி இருக்கக்கூடியது. இந்த தொகை சொற்கள் ஆல்ரெடி நம்ம 6th to 10th நம்ம படித்தது தான். தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் 800 களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரித்து எழுதும்போது விரித்து எழுத சொல்லலை, இயல் இசை நாடகம்னு நம்மளை எழுத சொல்லலை, பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? அப்போ முத்தமிழ் அப்படிங்கிறது 3 கூட்டல் தமிழ் அப்படின்னு புரியும். முத்து கூட்டல் தமிழ் கிடையாது, 3 கூட்டல் தமிழ். நம்ம 3 என்பதன் எண்ணு பெயர் என்ன அப்படின்னம்னா ஊ அப்படிங்கிறத நீங்கள் எழுதியிருக்கணும். சரி, அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கணும். புரியுங்களா? அடுத்தது 5 இணை அப்படின்னம்னா 5 கூட்டல் திணைன்னு பிடிச்சிருப்போம். அந்த 5 என்பதற்கான எண்ணூறு ரூ அப்படிங்கிறத நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெடுவினா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துறேன். நெடுவினா தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் போராட்ட கலைஞர், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போராட்ட கலைஞர், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நாட்டு வளமும் சொல்வளமும் பாவனார் வழி நின்று விளக்குக 3. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சங்ககாலத்து அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை.
சங்க இலக்கியங்களில் அறம் அந்த ஒரு பாடம் மொத்தம் 4 நெடுவினா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 44ஆம் நம்பருக்கு 43ஆம் நம்பர் பப்ளிக்கில் அட்டன் பண்ணலாம். 44 பொறுத்த வரைக்கும் எம்எஸ் சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணமால் ஜெகநாதன், சின்ன பிள்ளை 5 பேர் நம்முடைய பாடத்தில் இருக்கக்கூடிய 5 பேருமே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி அப்படின்னோம்னா 10 வயதிலேயே இசைத்தட்டு வெளியிட்டார் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்து 4 பாயிண்ட்டு, இந்த 4 பேருக்குமே 4 பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு கிருஷ்ணமால் ஜெகநாதனுக்கெல்லாம் 4 பாயிண்ட் வராது, மொத்தமே 2 பாயிண்ட் தான் இருக்கும். மதுரையில் பிறந்து முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒன்றும், இன்னொன்று கணவருடன் சேர்ந்து பூதான இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் தான் வரும். அப்போ அதுமாரி சின்ன பிள்ளைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா முதலாக காலில் விழுந்தவுடன் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் தன்னுடைய காலில் விழுந்தது நெகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதுபோக அந்த இயக்கத்தை எப்படி ஆரம்பித்தாங்க, பெண்களுக்கான அந்த உதவித்தொகை இயக்கத்தை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது மொத்தம் 4 பாயிண்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே 4 பாயிண்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ராமானுஜர் நாடகம் முழுசாக தெளிவாக படிச்சுக்கோங்க. பட் மனிதநேய பண்பினை சுவைநட விளக்கி எழுதுகன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் முன்னுரை முடிவுரை போட்டு தான் நீங்கள் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. கடைசியாக நம்ம பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தந்த தவப்புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொதுவாழ்வில் தூய்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிமுறைகள். மொத்தமே நமக்கு 2 கட்டுரை தான் இந்த வருஷம் புக் பேக்கில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னம்னா சான்றோர் வளர்த்த தமிழ், ரைட்டுங்களா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக 2. மூணாவதாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு நீங்கள் படித்த ஒரு நூலிற்கான மதிப்புரை எழுதுக அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஒன்று. மொத்தம் 3 இருக்குது. சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு கொடுத்து, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து அதில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க. 4 இருக்கு இல்லையா. இந்த 4ல் நான் சொன்ன அந்த சான்றோர் வளர்த்த தமிழும் கலைத்திருவிழாவும் படிச்சிருந்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் எழுத வேண்டிய ஒரு நெடுவினா எழுத வேண்டியும். அடிஷனலாக பட் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லையும் அதுக்கு முந்தின வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்ட இந்த சாலை விதிகள் அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.